கர்த்தர் நடுவில் யெகோவா கேரிபாக வெளிப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இனி தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு ரொம்ப பிடிச்சது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. சண்டன் வந்தா இல்ல உங்க எதிரிகள் வந்தா உங்களை குற்றப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் 1000 பேர் நிக்கலாம். எஸ், நீ உன் மேலதான் ஃபால்ட் அப்படின்னு தவறா உங்களை மட்டுப்படுத்த அவர்களோடு கூட 1000 பேர் நிற்கலாம். பட் லெட் மீ டெல் யூ, கர்த்தர் உன் சார்பாக நிற்கிறார். உங்க கூட வக்கீல் இல்ல, ஜட்ஜே உங்க கூட தான் இருக்கிறார். நான் வக்கீல வச்சுட்டு கோர்ட்டுக்கு வரல, ஜட்ஜையே. ஹalleluya. ராம்ஜெத் மெலானியே கூட்டிட்டு வா, ஜட்ஜே எங்கால. ஹalleluya. ஜட்ஜ் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளன்னு சொல்லிக்கிறவங்க மாத்திரம் ஜட்ஜ்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணி நீ வாதாடி டயர்டாவ, ஆனா தீர்ப்பு என் பக்கம் தான் வரும். ஹalleluya. காரணம் ஜட்ஜ் என் பக்கம். எஸ், மனுஷன் நினைச்சது உங்க வாழ்க்கையில நடக்க போறது இல்ல. உங்களை எதிர்த்தவர்கள் நினைச்சது உங்க குடும்பத்துல நடக்க போறது இல்ல. காரணம் அவர்கள் உங்கள் தேவன் அல்ல. ஹalleluya. கர்த்தர் தான் என் தெய்வம். ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அவர் என்ன நினைச்சாரோ அத்தனை நடக்கும்.